வணக்கம் மகளே. நீங்கள் ஜெர்மனுக்கு வாரத்துக்கு ஸ்டூடெண்ட் விசா, ஹவுஸ் பில்டிங் விசா, நிறைய விசாக்கள் இருக்கு. ஆனால் ஸ்டூடெண்ட் விசா பற்றி ஏற்கனவே நிறைய தெரிஞ்சால் அதை பற்றி கதைக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. அதில் நான் ஹவுஸ் பில்டிங் விசா சம்மந்தமாக கதைக்கிறேன். ஹவுஸ் பில்டிங் விசா சம்மந்தா இளைஞர்கள் எப்படி டெக்னிக்கல் காலேஜில் நீங்கள் டெக்னிக்கல் காலேஜில் ஸ்கில் சம்மந்தம், அதாவது தொழில்முறை சம்மந்தமான படிப்புகள் படிக்கிறீங்களோ அதே மாதிரி ஜெர்மன்லேயும் அப்படி படிக்கிறது இருக்குது. அதாவது நீங்கள் என்ன சொல்கிறது, மேசன் வேலையோ, இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் வேலையோ, இல்லை தச்சு தொழில்கள், இல்லை ஹோட்டல் அண்ட் பேக்கரி சம்மந்தமான தொழில்கள், அதெல்லாம் இளைஞர்களை நீங்கள் படித்து இளைஞர்கள் நீங்கள் வேலை செய்கிறதுக்கும் ஜெர்மனில் வந்து படித்து ஜெர்மனில் வேலை செய்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது தானே. அப்போ நிறைய பேருக்கு இந்த கைடன்ஸ் கிடைக்கிறீங்களா, அதெல்லாம் நான் உங்களுக்கு இது சொல்கிறேன். ஹவுஸ் பில்டிங் விசா அந்த ஜெர்மனில் இருக்குது. இதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும்னா, மினக்கிட்ட நீங்கள் ஒரு வருஷத்துக்கிட்ட நீங்கள் மினக்கிட்ட ஜெர்மன் மொழி படிக்கணும். நீங்கள் ஆங்கில மொழி படித்தா நீங்கள் லண்டன், கனடா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போகிறது சாத்தியம் எவ்வளவுக்கு இருக்குன்னு தெரியலை. எனக்கு தனியாக மொழியை மட்டுமே வச்சு போகிறதுக்கு சாத்தியம் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஆனால் ஜெர்மன் மொழியை மட்டும் படித்து வர்றதுக்கு நிறைய சாத்தியங்கள் இருக்குது. அதாவது நீங்கள் A லெவல் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதை நீங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துருக்கணும்னு இல்லாமல் இல்லை, A லெவல் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஜெர்மன் மொழியில் B1 இருக்கும். இவ்வளோ இருந்தால் நீங்கள் ஜெர்மனுக்கு வந்துடலாம். இது பற்றி முழுமையான காணொலி வந்து எங்களோட யூடியூப் தளமான ஜெர்மன் தமிழன் யூடியூப்பில் போடுவேன். விரும்புகிறார்கள் முழு காணொலியும் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம விரும்புகிறார்கள், அதில் நீங்கள் போய் பார்க்கலாம். இதை நான் ஷோர்ட்டாக சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன செய்யணும், எங்களை ஃபாலோ பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் நாங்கள் ஜெர்மனை பற்றின காணொலிகள் போட உங்களுக்கு வந்து செய்கிறோம். நன்றி, வணக்கம்.